வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் எல் 2. தலைப்பு சங்க இலக்கியம் அகம். அறிமுகம். பகுதி 1. சங்க இலக்கியத்தில் அகம் சார்ந்த இலக்கியங்கள் எவை இவற்றை போன்ற தகவல்களை இந்த வகுப்பிலே நாம் காண இருக்கிறோம். இந்த நூலில் என்னென்ன பகுதிகளை நாம் பார்க்க இருக்கிறோம் என்றால், முதலாவது சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு அறிமுகம். இரண்டாவது, இலக்கியங்களில் சங்கம் என்ற சொல் எத்தகைய பொருளில் கையாளப்பட்டுள்ளது என்பதை பற்றிய ஒரு தகவல். அடுத்தது முச்சங்க வரலாறு. 3 சங்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது அல்லவா, அந்த 3 சங்கத்தை பற்றிய ஒரு வரலாறை காண இருக்கிறோம். அடுத்தது முதற் சங்கம் என்றால் என்ன, எப்பொழுது நடந்தது, அதன் காலம் என்ன, அதில் இருந்த அரசர்கள் யார் யார், புலவர்கள் யார் யார், தோன்றிய நூல்கள் என்னென்ன, இவை போன்ற தகவல் முதற் சங்கத்திலும் இடைச்சங்கத்திலும் கடைச்சங்கத்திலும் காண இருக்கிறோம். ஆக இந்த சங்க இலக்கியத்தை பற்றிய ஒரு அறிமுக வகுப்பாக இந்த வகுப்பு இருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். முதலாவது சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு அறிமுகம் பார்க்க உள்ளோம். சங்க இலக்கியம் என்றால் என்ன? பல்வேறு அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய பாட்டும் தொகையும். இந்த பாட்டும் தொகையும் தான் சங்க இலக்கியம். அது என்ன பாட்டு, அது என்ன தொகை? இந்த பாட்டும் தொகையும் என்று வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, இந்த பாட்டு என்பது 10 பாட்டு, தொகை என்பது 8 தொகை. இந்த வார்த்தைகளை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாட்டு என்பது 10 பாட்டு, தொகை என்பது 8 தொகை. 8 தொகையில் ஒவ்வொரு பாடலுமே உதிரி பாடல்கள் என்று சொல்வார்கள். உதிரி பூக்கள் கேள்விப்பட்டிருப்போம். உதிரி பாடல்கள் என்றால் என்ன? உதிரி பூக்கள் என்றால் கட்டாமல் தனித்தனியே இருப்பது தானே. அதுபோன்று உதிரி பாடல்கள் என்றால் ஒவ்வொரு பாடலாக தனித்தனி புலவர்கள் பாடியிருப்பார்கள். அந்த தனித்தனி புலவர்களுடைய பாடல்களை ஒன்று சேர்த்து தனி ஒரு தொகுப்பு நூலாக உருவாக்கிய பாடல்களுடைய தொகுப்புகள் தான் 8 தொகையில் அடங்கியிருக்கிறது. ஆக 8 தொகையில் இருக்கின்ற பாடல்கள் தனி ஒரு புலவரால் பாடப்பட்டவை அல்ல என்று நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆக தனி ஒரு புலவரால் பாடப்பட்டது 8 தொகை அல்ல என்றால் அப்பொழுது 10 பாட்டு, அதன் பற்றிய கேள்வி வரும் அல்லவா. அதை பற்றி நாம் நிச்சயமாக அந்த வினாவிலேயே பாதி பதில் உண்டு. என்னவென்றால், அங்கு தனிப்பாடல்கள், இங்கு பெரும் பாடல்கள், நெடும் பாடல்களுடைய தொகுப்பு தான் இங்கு 10 பாட்டு என்பதனை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரி, இப்பொழுது நாம் காண இருப்பது இந்த சங்கம் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பார்த்திருந்தோம் அல்லவா. சங்கம் என்ற ஒரு வார்த்தை, சங்க இலக்கியம் என்ற பகுதியில் சங்கம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த சங்கம் என்ற வார்த்தை எந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டிருந்தது? சங்கம் என்ற பொருளிலேயே பயன்படுத்தப்பட்டிருந்ததா, இல்லை வேறு பொருளிலா என்று காண இருக்கிறோம். முதலில் சங்க இலக்கியத்தில், அதிலும் குறிப்பாக பரிபாடலில் இந்த சங்கம் என்றும் அந்த வார்த்தை எந்த பொருளில் கையாளப்பட்டது என்பதனை முதலில் தெரிய போகிறோம். முதலாவது, பரிபாடலில் ஒரு மேற்கோள் வரியை பாருங்கள். நெய்தலும் குவளையும் ஆம்பலும் சங்கமும் மையில் கமலமும் வெள்ளமும் முதலிய. இந்த பாட்டு வரியில் சங்கம் என்ற ஒரு சொல் வருவதனை நாம் காணலாம். ஆக பரிபாடல் என்பது தொகை நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு நூல் தானே. அந்த 8 தொகை நூலில் இடம்பெறுகின்ற அந்த சங்கம் என்ற வார்த்தை சங்கத்தை தான் குறித்ததா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, இல்லை, அந்த வார்த்தை இந்த நெய்தல், குவளை, ஆம்பல், சங்கம், கமலம், வெள்ளம், இந்த சொற்கள் பெரும்பாலும் எல்லாமே இந்த பேர் எண்ணை தான் குறித்தது. அது என்ன பேர் எண் என்று கேட்டால், பெரிய எண். இந்த காலகட்டத்தில் நாம் எண்களை குறிப்பதற்கு 1 லட்சம், பல லட்சம், இந்த கோடி, இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அல்லவா. இதையே சங்க காலகட்டத்தில் நெய்தல், குவளை, ஆம்பல், சங்கம், கமலம், வெள்ளம், இது போன்ற சொற்களால் அதிகப்படியான எண்ணிக்கையை குறிப்பதற்கு பயன்படுத்திய வார்த்தை தான் இந்த வார்த்தைகள் எல்லாம். அதில் சங்கம் என்ற ஒரு வார்த்தையும் உண்டல்லவா. அந்த சங்கம் என்ற ஒரு வார்த்தை, அந்த சங்கம் என்னும் வார்த்தையும் பேர் எண்ணைத்தான் குறித்ததே தவிர தனித்து எந்த ஒரு
குறிப்பிட்ட சங்கம் நிறுவிய பகுதியையும் அது குறிக்கவில்லை என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக இங்கு வேறு என்ன பொருளில் அந்த சங்கம் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று நாம் யோசிக்க தோன்றுகிறது அல்லவா? நாம் கருதுகின்ற இந்த சங்கம் என்ற அந்த வார்த்தை அவை அல்லது சபை என்ற இந்த இரண்டு பொருளிலும் மேற்கண்ட அந்த பரிபாடல் மேற்கோளில் நாம் பார்க்க முடியவில்லை. அங்கு பேரெண் என்ற பொருளில்தானே பார்க்கிறோம். இலக்கியம் என்ற அந்த வார்த்தைக்கும் கூடவே நாம் அடுத்த யோசனை செய்ய வேண்டும். இலக்கியம் என்ற வார்த்தையும் தொல்காப்பியத்தில் நாம் காணலாம், சங்க இலக்கியத்திலோ காணலாம் என்றால் அதற்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் என்று பார்த்தால், நமக்கு இருக்கக்கூடிய பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். அங்கு இலக்கியம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதா என்றால் இல்லை. சங்க இலக்கியத்தில் இருக்கிறதா என்றால் அங்கும் இல்லை. ஆக பழமையான இலக்கியத்திலேயே, பழமையான இலக்கணத்திலேயே இலக்கணம், அதாவது இலக்கியம் என்ற ஒரு வார்த்தையை நாம் காண முடிவதில்லை. ஆக அந்த வார்த்தை எப்பொழுது நமக்கு பயன்பாட்டில் இருந்து இருக்கிறது என்று கேட்டால், இலக்கம் என்ற அந்த வார்த்தை இலக்கியம் என்ற ஒரு வார்த்தையுடைய வேறு வடிவமா, இல்லை வேறு பொருளில் அப்பொழுது பயன்படுத்தப்பட்டு இப்பொழுது மாறி இருக்கிறதா என்பது நாம் சற்று யோசிக்க வேண்டியது உள்ளது. ஆக தொல்காப்பியத்தில் இலக்கியம் என்ற வார்த்தை இல்லை, ஆனால் இலக்கம் என்ற வார்த்தை உண்டு. எங்கு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், எல்லே இலக்கம், இந்த வார்த்தையில்தான் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லே இலக்கம் என்று கூறியிருக்கிறாரே தவிர இலக்கியம் என்று கூறாததால், அப்பொழுது இங்கு இலக்கம் என்ற அந்த வார்த்தை என்ன பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும்? இந்த ஒரு செய்தியை நம்ம யோசிக்க வேண்டும் அல்லவா? சங்க இலக்கியத்திலும் இலக்கம் என்ற சொல்லை பார்க்கலாம். தொல்காப்பியத்தில் மட்டும் இல்லை, அடுத்ததாக வரக்கூடிய சங்க இலக்கியம், சங்க இலக்கியத்திலும் இலக்கம் என்ற அந்த ஒரு சொல் இருக்கிறது. அந்த இலக்கம் என்ற சொல் எதை உணர்த்துகிறது என்றால், இலக்கை உணர்த்துவது இலக்கம் என்ற பொருள் கொள்ளலாம். இலக்கை உணர்த்துவது இலக்கமா? அது என்ன? நாம் நினைத்திருப்போம் அல்லவா, ஒரு நோக்கம், ஒரு லட்சியம் என்று. அந்த பொருளில்தான் பழங்காலகட்டத்திலும், அதாவது தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் இலக்கம் என்ற ஒரு வார்த்தை கையாளப்பட்டிருக்கிறது என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக அடுத்தது, இந்த ஒரு பொதுவான தகவல்களும் நாம் நினைவில் வைத்திருப்போமே. முதலில் ஒரு இலக்கியம் என்பது உருவாயிற்றா அல்லது இலக்கணம் என்பது உருவாயிற்றா என்ற ஒரு கேள்வி நமக்கு எல்லா காலகட்டத்திலும் உண்டு. எல்லா உரையாசிரியர்களும், எல்லா இலக்கண ஆசிரியர்களும் ஒரு சில கருத்தினை மையப்படுத்தி கூறுவார்கள். அதாவது இலக்கியம் என்ற ஒன்று உண்டானதற்கு பிறகுதான் இலக்கணம் என்ற ஒன்று உண்டாயிருக்க வேண்டும். இலக்கணம் என்பது இலக்கியத்திற்கு படைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆக முதலில் தோன்றியது இலக்கியம்தான், பிறகு தோன்றியதுதான் இலக்கணம் என்ற ஒரு ஆராய்ச்சியாளருடைய மேம்போக்கான முடிவாக கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆக இலக்கணம் என்ற அந்த வார்த்தையை வைத்துத்தான் பிற்காலகட்டத்தில் நாம் இலக்கியம் என்ற, அதாவது இலக்கியத்திற்கு இலக்கணம் என்ற ஒரு தன்மையில் பார்க்க தோன்றுகிறது. ஆக இலக்கணம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இருக்கிறது. சங்க இலக்கியங்கள் பற்றிய முதற் குறிப்பு, ஆக சங்க இலக்கியம் என்ற இந்த வார்த்தைகளை பற்றிய முதல் குறிப்பு நமக்கு எப்பொழுது கிடைக்கிறது என்று கேட்டால், இறையனார் அகப்பொருள் உரையில்தான் கிடைக்கிறது. சங்க இலக்கியங்கள் என்னென்ன, எத்தனை, இவை போன்ற தகவல்களை நாம் எங்கு காண்கிறோம் என்றால் இறையனார் அகப்பொருள் உரையில்தான் நாம் காண்கிறோம். ஆக இதோடைய தொடர்ச்சியாக முச்சங்க வரலாறு இவற்றினை நாம் தெரிந்து கொள்வோம். 3 சங்கத்தை பற்றிய ஒரு வரலாறு. 3 சங்கம் இருந்ததே பல ஆராய்ச்சியாளர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்கிறது, ஒரு சில காரணங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த 3 சங்கங்கள் எவை எவை என்பதனை அறிந்திருப்பீர்களே. தலைச்சங்கம், அதாவது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த 3 சங்கத்தையுமே ஏற்று நடத்தியவர்கள், அந்த பெருந்தகையாளர்கள் யார் என்ற கேள்விக்கு அனைவரும் கூறும் பதில் நிச்சயமாக பாண்டியர்கள்தான். அந்த பாண்டியர்களில் 3 காலகட்டத்திலும், அதாவது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று இந்த 3 சங்க காலகட்டத்திலுமே பாண்டிய மன்னர்கள்தான் முதல் முழு மூச்சாக தமிழை வளர்ப்பதையே தனது தலையாய நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.
அந்த முதற் சங்கத்தில் யார் யாரெல்லாம் இருந்தார்கள், எத்தகைய புலவர்கள் இருந்தார்கள், எத்தகைய மன்னர்கள் இருந்தார்கள், எத்தகைய கடவுளர்கள் இருந்தார்கள் என்பவை பற்றி இப்பொழுது நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். முதலில் தலைச்சங்கம். அந்த தலைச்சங்கத்தில் யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி வரும். அந்த தலைச்சங்கத்தில் இருந்திருக்கக்கூடியவரில் முதலாவதாக அகத்தியர் உள்ளிட்ட ஆட்கள். அகத்தியர் யார் என்பதனை பற்றிய பல ஆராய்ச்சிகள் உண்டல்லவா? அதில் அகத்தியர் இருந்திருக்கிறார். அந்த குறுமணி சித்தர்களில் முதன்மையாக கருதப்படக்கூடிய அவர் இருந்திருக்கிறார். அடுத்தது முக்கியமாக திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் இருந்திருக்கிறார். திரிபுரம் 3 விதமான மதில் சுவர்களில், அதாவது பொன், இரும்பு, வெள்ளி, இந்த 3 விதமான மதில் சுவர்களை எழுப்பி அட்டகாசம் செய்து வந்த அரக்கனை அழித்து தனது பக்தர்களை காத்த விரிசடை கடவுளான சிவபெருமானும், குன்று எறிந்த முருகவேலும், முரஞ்சியூர் முடி நாகராயராரும், நிதியின் கிழவனும் என இத்தொடக்கத்தார் 549 என்ப. ஆக 549 பேர் இந்த தலைச்சங்கத்தில் வீற்றிருந்தார்கள், புலவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல். ஆக இந்த 549 பேர் இந்த முதற் சங்கத்தில் வீற்றிருந்து பல இலக்கியங்களை, பல இலக்கணங்களை பாடி அருளியிருக்கின்றனர். அவர் இந்த முதற் புலவர்களோடு சேர்த்து மீதம் இருக்கக்கூடிய புலவர்கள் மொத்தம் எவ்வளவு தெரியுமா? 4449. ஆக இத்தொடக்கத்தார் மட்டுமே 549. மற்ற புலவர்கள் எல்லாரையும் கணக்கில் வைத்து கொண்டால் 4449 என்று பதில் நமக்கு கிடைக்க உண்டு. ஆக தலைச்சங்கத்தில் வீற்றிருந்த இந்த புலவர் பெருமக்களால் பாடப்பட்ட நூல்கள் என்னென்ன என்பதனை அடுத்து நாம் காண உள்ளோம். எத்தனை நூல்கள்? எத்தனையோ நூல்கள். அதில் முதலாவது பரிபாடல், இரண்டாவது முதுநாரை, மூன்றாவது முதுகுருகு, நான்காவது களரியாவிரை, இவை போன்ற பழமையான நூல்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன என்பது தெளிவான ஒரு தகவலாக நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த நூல் முழுமையாக நமக்கு கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை. சரி, ஆக இந்த புலவர்கள் வீற்றிருந்து பல இலக்கியங்களை படைத்தார்கள் என்றால் அந்த சங்கம் எத்தனை ஆண்டுகள் நீடித்திருந்தது என்ற அந்த ஒரு கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? 4440 ஆண்டுகள். 48 அல்ல, 4440 ஆண்டுகள் இந்த சங்கம் இருந்தது என்று நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக 4449 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த சங்கம் இருந்தது 4440. அந்த நினைவு நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 4440 என்பது. அடுத்ததாக இந்த சங்க இலக்கியத்தில் முதற் சங்கத்தில் அரசர்கள் என்று வேண்டுமல்லவா? அந்த அரசர்கள் யார் உள்ளிட்ட அரசர்களெல்லாம் இருந்து தனது முதற் சங்கத்தை வழிநடத்தி சென்றார்கள் என்றால் முதல் நபராக வருபவர் காய்சின வழுதி. காய்சின வழுதி என்பவர் முதலாவதாக வந்து, கடுங்கோன் அவர் இறுதியாக வந்து, மொத்தம் 89 பேர் முதற் சங்கத்திலே அரசர்களாக வீற்றிருந்து தமிழ் வளர்க்கக்கூடிய அரும்பணியை செய்திருக்கிறார்கள். இதில் கூடுதல் தகவல் என்ன தெரியுமா? அந்த 89 அரசர்களில் ஒரு 7 பாண்டிய மன்னர்கள் புலவர்களாகவும் கவி அரங்கு ஏறியிருக்கிறார்கள் என்பதுதான். ஆக 89 பேர் முதற் சங்கத்தில் அரசர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு காலத்திற்கு என்று அடுத்தடுத்த காலகட்டத்தில் மொத்தம் 7 பாண்டியர்கள் புலவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இவை போன்ற தகவல்கள் நமக்கு எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது என்பது தெரிகிறது அல்லவா? இத்தனை சிறப்பு பெற்ற அந்த முதற் சங்கம் கடல் கோளால் கொல்லப்பட்டது. அந்த முதற் சங்கம் இருந்த இடம் எது என்று அனைவரும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான் எது? மதுரை. அதுவும் தென்மதுரை என்று சொல்வார்கள். தென்மதுரையிலே அந்த சங்கம் வீற்றிருந்தது, கடல் கோளால் கொல்லப்பட்டது. இனி தொடர்ச்சியாக நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது இடைச்சங்கத்தை பற்றி. அந்த இடைச்சங்கத்தில் மொத்தம் 59 பேர் இருந்தார்களாம். எத்தனை?
59 பேர் இருந்திருக்கிறார்களாம். அந்த 59 பேர் யார் யார் என்ற அந்த ஒரு கேள்வியும் வரும். அதற்கான பதிலும் சொல்கிறேன் கேளுங்கள். அகத்தியனார், தொல்காப்பியனார், இருந்தையூர் கருங்கோழி மோசி, வெள்ளூர் காப்பியன், சிறுபாண்டரங்கன், திரையன் மாறன், துவரைக்கோன், கீரந்தை என இத்தொடக்கத்தார் மொத்தம் 59 பேர் இருந்திருக்கிறார்களாம். ஆக அவர்களையும் சேர்த்து மற்ற புலவர்கள் எல்லாரையும் மொத்தமாக கணக்கெடுத்து கொண்டோம் என்றால் மொத்தமாக 3700 புலவர்கள் இருந்து அந்த இடைச்சங்கத்தினை வழிநடத்தியிருக்கிறார்கள். அந்த இடைச்சங்கத்தில் அரசர்களும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அந்த அரசர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்றால் அதில் வெண்தேர் செழியன் அவன் முதலாவதாக வருகிறான். முடத்திருமாறன் அவர் இறுதியாக வருகிறார். ஆக மொத்தம் 59 பேர் அந்த இடைச்சங்கத்தில் வீற்றிருந்து இடைச்சங்கம் சிரமமின்றி செல்லவும் பல புலமைகளால் நிறைந்து அவை வழியவும் இந்த மன்னர்கள் மொத்தம் 59 பேர் தமது தமிழ் பற்றினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பாண்டிய மன்னர்களில் 5 பேர் கவியரங்கு ஏறியிருக்கிறார்கள். ஆக முதற் சங்கத்தில் எத்தனை பேர், இரண்டாம் அதாவது இடைச்சங்கத்தில் எத்தனை பேர் என்ற கணக்கு வரும்போது அதில் கவியரங்கு ஏறியவர்களில் இடைச்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மொத்தம் 5 பேர் மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவலாக நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு செய்தி. சரி, ஆக அடுத்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் என்ன தெரியுமா? இந்த இடைச்சங்கத்தில் என்னென்ன மாதிரியான நூல்கள் எல்லாம் இருந்திருந்தன என்றால் களி, குறுகு, வெண்டாழி, வியாழமாலை, அகவல் போன்ற இந்த தொடக்கத்தினை உடைய நூல்கள் இருந்திருக்கின்றன. அவர்களுக்கும் இலக்கண நூல்கள் இருந்திருக்கின்றன. எது? அகத்தியம், தொல்காப்பியம், மாப்புராணம், இசை நுணுக்கம், பூத புராணம் என இவை மொத்தம் அந்த இடைச்சங்கத்தில் இன்னும் பல நூல்களும் இருந்து அந்த இடைச்சங்கத்தை வழிநடத்தியது. மொத்தம் 3700 ஆண்டுகள். 3700 புலவர்கள் மட்டுமல்ல, 3700 புலவர்கள் மட்டுமல்ல, 3700 ஆண்டுகளும் கூட அந்த சங்கம், எந்த சங்கம்? இந்த இடைச்சங்கம் 3700 ஆண்டுகளும் நீடித்திருக்கிறது என்பது இதுக்கான நமது கூடுதல் தகவல். ஆக வெண்தேர் செழியன் முதலாவதாக, முடத்திருமாறன் இறுதியாக இருந்து அந்த இடைச்சங்கம் என்பது நடைபெற்று வந்திருக்கிறது. ஆக இந்த இடைச்சங்கமும் இருந்த இடம் எது என்ற ஒரு கேள்வி எழும் அல்லவா? முதற் சங்கம் என்பது தென்மதுரை என்று கண்டோம். இடைச்சங்கம் அது இருந்தது கபாடபுரம். இடைச்சங்கம் இருந்த இடம் என்பது எது என்ற கேள்விக்கு கபாடபுரம் என்பதுதான் பதிலாக எப்பொழுதும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக கடைச்சங்கத்திற்கு செல்ல இருக்கிறோம். கடைச்சங்கம் அதாவது முதற் சங்கமும் கடல் கோளால் அழிந்தது. இரண்டாம் சங்கமாகிய இடைச்சங்கம் என்பதும் கடல் கோளால் கொல்லப்பட்டது. ஆக தென்மதுரையும் கபாடபுரமும் கடல் கோளால் அழிந்தது. ஆக அடுத்தது வரக்கூடியது எது? கடைச்சங்கம். அந்த கடைச்சங்கத்தில் எத்தனை புலவர்கள், எத்தனை மன்னர்கள், இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் பார்க்க வேண்டும் அல்லவா? அதில் கடைச்சங்கம் இருந்து தமிழ் ஆராய்ந்தவர்கள் மொத்தம் 49 பேர். எத்தனை? 49 பேர் இருந்து அந்த கடைச்சங்கத்தினை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் என்ற ஒரு கேள்வி எழும் அல்லவா? அதற்கான பதிலும் என்னவென்றால் சிறு மேதாவியார், சேந்தம் பூதனார், அறிவுடையனார், பெருங்குன்றூர் கிழார், இளந்திருமாறன், மதுரை ஆசிரியர் நல்லந்துவனார், மதுரை மருதன் இளநாகனார், கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என இத்தொடக்கத்தார் 49 பேர். இந்த 49 பேர் என்று ஒரு குறிப்பு சொல்கிறது. அப்பொழுது பிறகு இந்த தொடக்கத்தவர்கள் 49, ஆனால் அந்த புலவர்கள் முதற் புலவர்களாக இருப்பார்கள். அந்த அரசவை புலவர்கள் போன்று அவர்கள் இருந்தார்கள். பிற்காலத்தில் அவர்களை உள்ளிட்டு இன்னும் நிறைய புலவர்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அவர்களையும் சேர்த்தால் மொத்தம் 449 பேர் புலவர்களாக, தமிழ் ஆர்வலர்களாக, ஆராய்வாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு தகவல். அடுத்தது, இந்த புலவர்கள் அவர்கள் இயற்றிய கடைச்சங்க இலக்கியங்கள் எவை எவை என்ற ஒரு கேள்வி எழும். அதற்கான பதில் இங்கு. முதலாவது நெடுந்தொகை 400.
ஐங்குறு 100, 10 150 களி, 70 பரிபாடல், கூத்து, வரி, சிற்றிசை, பேரிசை என்று இத்தொடக்கத்தினை உடைய நூல்களை கடைச்சங்க புலவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். ஆக கடைச்சங்கம் என்பது நிச்சயமாக இந்த வார்த்தைகளையே பார்த்திருப்போமே, 10 ஐங்குறு 100. இப்பொழுது நாம் படித்திட்டு இருக்கக்கூடிய இந்த 8 தொகை 10 பாட்டுகள் தான் பெரும்பாலும் இந்த கடைச்சங்கத்திலே புலவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் என்பது கூடுதல் தகவல். அடுத்தது, இந்த கடைச்சங்கம் எத்தனை ஆண்டுகள் நீடித்திருந்தது என்ற ஒரு கேள்வி எழும். இந்த கடைச்சங்கம் நீடித்திருந்த ஆண்டுகளுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? 1850 ஆண்டு கடைச்சங்கம் இருந்தது. தமிழ் ஆராய்ந்தது மொத்தம் 1850 ஆண்டுகள். இங்கு முதல் அரசனாக முடத்திருமாறன் என்பவர் வருகிறார். இறுதியாக உக்கிர பெருவழுதி என்பவர் வருகிறார். இவர்கள் மொத்தம் 49 பேர். இவர்கள் மொத்தம் 49 பேர் இருந்து இந்த கடைச்சங்கத்தினை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். இவர்கள் சங்கம் வைத்து தமிழ் ஆராய்ந்தது எந்த இடம் தெரியுமா? உத்திர மதுரை என்பது. ஆக முதற் சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் உத்திர மதுரை என்பது பதில். சரி, முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அல்லவா, இந்த இலக்கியம் என்ற சொல் எங்கு முதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்று பார்த்த பொழுது நமக்கு கிடைக்காத ஒரு பதில் இங்கு கிடைக்கிறது. அந்த இலக்கியம் என்ற சொல் சூளாமணி எனக்கூடிய அந்த நூலில், 5 காப்பியங்களில் வரக்கூடிய சூளாமணி எனக்கூடிய அந்த நூலில் தான் முதலாக இந்த இலக்கியம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது நமக்கான தகவல். முதற் சங்கத்திலும் இடைச்சங்கத்திலும் மன்னர்கள் புலவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தினை நாம் கண்டோம் அல்லவா? அதுபோன்றே இந்த கடைச்சங்கத்திலும் ஒரு சில மன்னர்கள் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் 3 பேர். மொத்தமாக 3 பேர் அரச புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். அரச புலவர்கள் 3 அரச புலவர்கள் கடைச்சங்கத்தில் இருந்து அந்த கடைச்சங்கத்தினை வழி நடத்தியிருக்கிறார்கள் என்பது நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு தகவல். அடுத்தது, பல கடல்கோள்களால் சங்கங்கள் அழிக்கப்பட்டன. முதற் சங்கமாகிய தென்மதுரையும் அழிந்தது கடல்கோளால். 2ஆம் சங்கமாகிய கபாடபுரமும் கடல்கோளால் அழிந்தது. ஆக இந்த 3ஆம் சங்கம் மட்டுமே இந்த வடமதுரை, இப்போது உள்ள மதுரையில் இருந்தது என்பது தெளிவாக இருக்கிறது. 2 சங்கங்கள் அழிந்த பின்பு 3ஆம் சங்கம் எந்த அளவுக்கு இப்பொழுது நீடித்திருக்கிறது என்பதனை நீங்கள் ஆராய்ச்சி மூலமாக, அங்கங்கு நடக்கக்கூடிய தகவல்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த கடல்கோள்களை பற்றிய செய்திகள் நமக்கு எங்கெல்லாம் கிடைக்கிறது தெரியுமா? கலித்தொகை. அந்த கலித்தொகையில் 104வது பாடல், அதுதான் நமக்கு கடல்கோள்கள் என்ற அந்த இயற்கை பேரிடர் என்பது எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதனை பற்றி நமக்கு சொல்லி செல்கிறது. அடுத்த ஒரு தகவலும் உண்டு. எங்கு தெரியுமா? அது சிலப்பதிகாரத்தில் உண்டு. சிலப்பதிகாரத்திலும் கடல்கோள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கலித்தொகையிலும் கடல்கோள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக முதற் சங்கத்தில் எந்தெந்த மன்னர்கள், எந்தெந்த புலவர்கள் என்ற ஒரு தகவலை பார்த்தோம். இடைச்சங்கத்திலும் பார்த்தோம், கடைச்சங்கத்திலும் பார்த்தோம். அந்த புலவர்களை உள்ளிட்ட அந்த அரசம், அந்த சங்கம் என்பது எத்தனை ஆண்டுகள் நீடித்திருந்தது என்பதனையும் நாம் கண்டிருந்தோம். அவற்றை போன்று கூடுதலாக வேறு என்னென்ன தகவல்களை நாம் கண்டிருக்கிறோம் என்றால், அது கண்டிருப்பதனை விட இன்னும் சற்று தகவல்களையும் பார்த்து விடுவோம். என்னவென்றால், சங்கம் என்ற அந்த சொல் முன்பு நாம் ஒரு வினாவாக எழுப்பினோம் அல்லவா? அந்த சங்கம் என்ற சொல் என்ன பொருளில் பயன்படுத்தப்பட்டது? அப்பொழுது பேர் எண்ணிக்கையை குறித்தது. பிற்காலகட்டத்தில் அதே வார்த்தை அவை, அவயம் என்று பழங்காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையினுடைய பொருள் மீண்டும் மாறி வழக்கத்தில் வந்தது. யார் காலகட்டத்தில்? நிலம் தரு திருவின் பாண்டியன் இந்த அவயத்தில். இது தொல்காப்பிய பாயிர விளக்கம் என்பது சொல்கிறது.
ஆக நிலம் தரு திருவிரு பாண்டியன் அவையில் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக சங்கம் என்பது அவை என்ற பொருளில் வந்திருப்பதை காணலாம். ஆக இந்த சங்கம் என்ற வார்த்தை யாருடைய வழக்கத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது தெரியுமா? சமண பௌத்தர்களுடைய சங்கங்கள். அந்த சங்கங்களுடைய அடிப்படையில் தான் அவை தோன்றியிருக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஆக மேலும் ஒரு சில தகவல்களையும் உங்களுக்காக சொல்ல விழைகிறேன். என்னவென்றால், ஒரு சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் எழும். என்ன தெரியுமா? இத்தனை அரசர்களா, இத்தனை மன்னர்களா, இத்தனை காலகட்டம் இந்த சங்கம் நீடித்திருந்ததா என்ற ஒரு கேள்வியெல்லாம் எழும். அவை போன்ற கேள்விகளுக்கான பதிலாக நாம் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்ன காரணம் தெரியுமா? ஏனென்றால் இப்பொழுது சற்று சமீபத்தில் 1999 ஜனவரி மாதத்தில் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு அறிவியல் மாநாடு. அங்கு மொத்தம் 5000 பேர் கலந்து கொண்டார்கள். 5000 பேர் 1999 ஜனவரியில் சென்னையில் கலந்து கொண்டார்கள் என்றால், அதுபோன்று 4449 பேர் கலந்து கொண்டது, அதுவும் சங்க காலகட்டத்தில் கலந்து கொண்டார்கள், தமிழ் ஆராய்ந்தார்கள், தமிழ் வளர்த்தார்கள் என்ற அந்த கேள்வியை நாம் கேட்கும் பொழுது, அது கட்டுக்கதையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, ஆமாம் இதுவும் சரியான பதிலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுமா? இரண்டாவது தானே நடந்திருக்க வாய்ப்பும் இருக்கிறதல்லவா? இவற்றை போன்று இன்னும் நிச்சயமாக நம்மால் நினைவில் வைத்துக்கொள்ள முடியாத, நம்பவே முடியாத பல தகவல்களும் கூட நமக்கு கிடைக்க இருக்கலாம். ஆக முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இந்த 3 சங்கத்தையும் எவ்வாறு வழிநடத்தினார்கள் புலவர்கள், மன்னர்கள், தமிழர்கள் என்ற தகவல்களை இதுவரையில் நாம் கண்டோம். இதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது நாம் பார்க்க இருப்பவை பயிற்சி வினாக்கள். பயிற்சி வினாக்களாக இதுவரையில் பார்த்த பகுதிகளை வைத்து ஒரு சில வினாக்கள். சங்க இலக்கியம் என்பவை எவை? சங்க இலக்கியம் என்பவை எவை என்ற ஒரு வினா. அதற்கான பதில் என்ன? 14 கீழ்கணக்கு நூல்களா, 50 காப்பியங்களா, சிற்றிலக்கியங்களா, இல்லை பாட்டும் தொகையுமா? சரியான பதில் பாட்டும் தொகையும். சங்க இலக்கியம் என்பவை என்ன? பாட்டும் தொகையும். அடுத்த வினா, நிச்சயம் நினைவில் வைத்து கொள்ள சொல்லியிருந்த வினா. பரிபாடலில் குவளை என்ற சொல் உணர்த்திய பொருள் என்ன? பரிபாடலில் குவளை என்ற சொல் எந்த நூல்? பரிபாடல். அங்கு குவளை என்ற சொல் எந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டிருந்தது என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அது ஆறு, மலர், பேர், எண், கண்கள். எந்த பொருள்? சரியான பதில் பேர் எண். பெரிய ஒரு எண்ணினுடைய தொகையை குறிப்பதற்காக பயன்படுத்திய வார்த்தை தான் குவளை என்ற சொல்லும், சங்கம் என்ற சொல்லும். எல்லா வார்த்தைக்குமே அங்கு பேர் எண்ணை தான் குறித்தது என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது முதுநாரை. முதுநாரை இந்த வார்த்தை, இந்த ஒரு நூல் எந்த சங்கத்தை சார்ந்த நூலாக இருக்கிறது என்று அடுத்த கேள்வி. முதற் சங்கமா, இடைச்சங்கமா, கடைச்சங்கமா, இல்லை கரந்தை தமிழ்ச்சங்கமா? சட்டென்று பதில் நிச்சயமாக வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எது தெரியுமா? முதற் சங்கம். முதற் சங்கத்தை சார்ந்த நூலாக இருக்கக்கூடியதுதான் இந்த முதுநாரை என்பது. முதற் சங்க நூல் எது என்று கேட்டால் முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை போன்ற நூல்களெல்லாம் பழமையான முதற் சங்கத்தில் இடம்பெற்றிருந்த நூல்கள் என்பது நமக்கு தெளிவு. அடுத்தது, இலக்கியம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டது? இலக்கியம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டதாக நமக்கு தெரிகிறது என்ற ஒரு கேள்வி. மணிமேகலையா, சூளாமணியா, தொல்காப்பியமா, திருவாசகமா? இவற்றில் எந்த நூலில் அந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டிருந்தது? சொல்லுங்கள் பார்ப்போம். சரியான பதில் சூளாமணி. சூளாமணி இந்த நூலில்தான் இலக்கியம் என்ற சொல் முதலில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றன. அடுத்தது இறுதி வினா. எல்லே இலக்கம், எல்லே இலக்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? எல்லே இலக்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? இதுதான் உங்களுக்கான வினா. பரிபாடலா, தொல்காப்பியமா, சிலப்பதிகாரமா, இறையனார் அகப்பொருளா? சரியான பதில் தொல்காப்பியம். ஆக இதுவரையில் நாம்
கண்டிருந்த அந்த தகவல்கள் என்னென்ன என்பது மீள்பார்வையாக சற்று பார்த்து விடுவோம். முதலில் அறிமுகம் கண்டோம். எது? இந்த சங்க இலக்கியம் என்றால் என்னென்ன, சங்க இலக்கியத்தில் எவை எவை அகம் சார்ந்த புறம் சார்ந்த என்று மேலோட்டமாக பார்த்து 3 சங்கங்களை பற்றிய இந்த இலக்கியங்களில் சங்கம் என்ற சொல் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருந்தன, சங்கம் என்ற வார்த்தை இலக்கியங்களில் எந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டது, பிற்காலகட்டத்தில் எப்பொழுது அது அவை என்ற ஒரு பொருளில் பயன்படுத்தப்பட்டது என்பதையும் கண்டோம். முச்சங்கத்தை பற்றிய வரலாறு கண்டோம். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இந்த 3 சங்கமும் எத்தனை காலகட்டம் நீடித்தது, அதனை வழிநடத்திய புலவர்கள், மன்னர்கள், அங்கு இயற்றப்பட்ட நூல்கள், அங்கு வீற்றிருந்த கடவுளர்கள் யார் யார் என்பவற்றை பற்றியும் இதுவரையில் நாம் கண்டிருந்தோம். இதுவரையில் பார்த்த இந்த பகுதி உங்களுக்கு நிச்சயமாக பயன் தரக்கூடியதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வகுப்பில் இந்த சங்க இலக்கியத்தை பற்றிய அறிமுக வகுப்பினை மேலும் ஒரு பகுதியாக உங்களுக்காக கொண்டு வருகிறேன். சங்க இலக்கியத்தை பற்றிய அறிமுகம் பகுதி 2. அடுத்த வகுப்பில் நாம் அதனை பற்றி காண இருக்கிறோம். மேலும் என்னென்ன மாதிரியான தகவல்களை எல்லாம் நாம் அங்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்பதனையும், அதனை எவ்வாறு நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதனையும் அடுத்த வகுப்பில் நாம் தொடர்ச்சியாக கண்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.